அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோசுவா 7:1 வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படியெனில் யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இந்த ஆகானின் பாவம் என்னன்னா, அதுதான் கீழ்ப்படியாமே. ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே கட்டளை கொடுத்திருக்கிறார். 6ஆம் அதிகாரத்துல 17 நீங்க வாசித்து பாருங்க. 17 21 வரையிலும் 24வது வசனம் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற திட்டமா பேசுறாரு. இது எல்லாம் அறிந்தும் 7:21 கர்த்தருக்குரியதை இவன் எடுத்துக்கொண்டு கீழ்ப்படியாமல் போனான். தெரிந்தே இதை செய்தான் ஆகான். அதாவது தேவனுக்கு உரியது, தேவனுக்குரியதை எடுத்துக்கொண்டான்னா தேவனுக்குரியதை திருடி கொண்டான் ஆகான். எத்தனை பெரிய பாவம் பார்த்தீங்களா? இந்த பாவம் எப்படி இவனுக்குள்ள பிரவேசின்ற ஒரு அற்புதமான ஒரு வசனம் இருக்குது. இதில் நீங்க இந்த 7:21 வாசித்தீங்கன்னா பாவம் இந்த ஆகானுக்குள்ள எப்படி பிரவேசித்தது, நமக்குள்ள அது எப்படி பிரவேசிக்கிறதுங்கிற ஒரு எச்சரிக்கையான சத்தங்க. கண்டான், இச்சித்தான், எடுத்துக்கொண்டான். பாவம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இப்படித்தான் பிரவேசிக்குதுங்க. தன் கண்களை அவன் அலைய விட்டான் பாருங்க ஆகான். அதன் விளைவு தான் அதை காணவும் அதை இச்சிக்கவும் எடுத்துக்கொள்ளவும் துணியக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டா. ஆக எங்க ஆரம்பிக்கிறது? கண்டான். கண்களில் தான் ரொம்ப கவனமா இருக்கிறது. கண்களை அலைய விட்டா அது பாவத்துக்கு இடம் உண்டாகும்ங்கிறத நீங்க மறக்கவே கூடாது. நீங்க ஆகவே இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆக கண்களை குறித்து கவனமாயிருங்கள். ஆக நினைச்சான், ஏன் அதை எடுத்துக்கிட்டா? எத்தனை நாள் இந்த வனாந்தரத்துல தொடர்ந்து இராணுவ வீரனாக கிடக்கிறது, இந்த கொஞ்சம் சம்பளத்தை வைத்து வாடுறது. ஆகவே நாம் திடீரென்று எல்லாம் எடுத்துக்கொண்டால் சீக்கிரம் பணக்காரராயிரலாம் என்று துணிந்து விட்டார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் குறுக்கு வழியில சம்பாதித்து சீக்கிரத்தில் ஐஸ்வர்யவானா மாறும்படியாக கண்டதை பார்க்கறது, கண்டதை கேட்கறது, கண்டதன் மேல் நோட்டம் வைக்கிறது. கவனிங்கள், குறுக்கு வழி என்னைக்கு ஆபத்து. கவனமா இருந்து வசனத்தின் மேல ஆர்வமா இருங்க. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க. ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்துவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.